பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சரை கேரண்டி பண்ணாது. ஒருவேளை ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண அப்புறம் மார்க்கெட் 20 வருஷமா நெகட்டிவா போனா என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்வியை கேட்டது நம்ம போன வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் போட்டிருந்த சங்கர் தான். இமேஜின் பண்ணுங்க, நீங்க 20 வருஷமா இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனா 20 வருஷம் கழிச்சு பார்த்தா உங்க ப்ராஃபிட் 0. பயப்படுத்துற மாதிரி இருக்குல்ல? ஆனா இது ஹாங்காங்ல உண்மையாவே நடந்தது. ஸோ சங்கர் சொன்ன பாயிண்ட் 100% வேலிட். அந்த கொஸ்டினும் சூப்பர் கொஸ்டின். ஃபைட் பண்றப்போ அடி வாங்காம இருக்க முடியாதுல்ல? ஆனா அந்த அடியில இருந்து எப்படி உயிரோட இருக்கிறது? அதுக்கு தான் மார்க்கெட்ல ப்ராஃபிட் செகண்ட் ப்ரியாரிட்டி, சர்வைவல் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இந்த மாதிரி கிராஸ்ல இருந்து தப்பிக்க உங்களுக்கு டிஃபென்ஸ் ஆட தெரியணும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். வெல்கம் டு கிரீன் சிப்ஸ் தமிழ். நான் உங்க விஜய். இன்னைக்கு நாம ஃபைட் பண்ண போற ரவுண்ட் பேரு ஹவு டு நாட் டை வென் மார்க்கெட் கிராசஸ். பிஃபோர் வி ஸ்டார்ட் த ஃபைட், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக நாம 2 டிஃபென்சிவ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல், மூலதனம். த மணி யூ பிரிங் டு த ஃபைட். இதுதான் உங்க ஆமினேஷன். இது காலியானா கேம் ஓவரு. ப்ராஃபிட் போச்சுன்னா பரவாயில்ல, கேபிட்டல் போகக்கூடாது. செகண்ட், டைவர்சிஃபிகேஷன். ரிஸ்கை ஸ்ப்ரெட் பண்றது. சிம்பிளா சொல்லணும்னா பேக்கப்புக்கு ஆள் இருக்கணும். எந்த விஷயத்துல அடி வாங்கினாலும் காப்பாத்த நண்பர் இருக்கான்னு சொல்ற மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் நெகட்டிவா போகும்போது சாஞ்சிக்க ஒரு குஷன் தேவைப்படும். அதாவது டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அதுதான் இதோட ஒன்லைன் மீனிங். இதை டீட்டெயில்டா தெரிய நமக்கு ஹெல்ப் பண்ண போறது 4 முக்கியமான ஃபைனான்சியல் டேர்ம்ஸ். நான் சொல்ல போற எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கு. பட் அது இப்போ நமக்கு தேவையில்லை. கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கான்செப்டை ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாலட்டிலிட்டினா என்னன்னு சிம்பிளா பார்க்கலாம். வாலட்டிலிட்டிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட மூட் ஸ்விங்ஸ். இமேஜின் உங்க ஃப்ரெண்ட் வேலு எப்பயுமே கூலா ஸ்டேபிளா இருப்பாரு. அவரு தான் லோ வாலட்டிலிட்டி. இன்னொரு ஃப்ரெண்டு முத்துப்பாண்டி, அவரு எப்போ சிரிப்பாரு எப்போ கடுகடுன்னு கத்துவாருன்னு அவருக்கே தெரியாது. ரொம்ப எமோஷன்ஸ் மாத்தி மாத்தி காட்டுவாரு. அவர் தான் ஹை வாலட்டிலிட்டி. ஸ்டாக் மார்க்கெட்ல பிரைஸ் ஆடாம அசையாம காமா இருந்தா அது லோ வாலட்டிலிட்டி. பிரைஸ் கில்லி முத்துப்பாண்டி மாதிரி சிரிச்சுட்டே குத்துனா அது ஹை வாலட்டிலிட்டி. ஹை வாலட்டிலிட்டி இருந்தா உங்க பிபி ஏறும். இந்த பிபியை தான் நாம டெக்னிக்கலா ரிஸ்க்னு சொல்றோம். அந்த ரிஸ்கை எப்படி மேனேஜ் பண்ணன்னு நாம யூஸ் பண்றது தான் டைவர்சிஃபிகேஷன். அண்ட் அதுல வர அந்த 4 முக்கியமான டேர்ம்ஸை நம்ம அடுத்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஷார்ப் ரேஷியோ. சிம்பிளா சொன்னா இது வாலட்டிலிட்டி செக்கர். இமேஜின் 2 டாக்ஸி டிரைவர்ஸ் டேக்கிங் டு த ஏர்போர்ட். ஃபர்ஸ்ட் வேலு, இவர் நிதானமா உங்களை ஏர்போர்ட்டுக்கு ஒரு 1 ஹவருக்கு கூட்டிட்டு போறாரு. அடுத்து முத்துப்பாண்டி, இவர் ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போறாரு. பட் பிரேக் அடிக்கிறாரு, ஜிக்ஸாக்கா போறாரு, டிராஃபிக்குள்ள போறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு ஒரு 1 ஹவர்ல போய் ரீச் பண்றாரு. 2 பேரும் ஒரே டைம்ல தான் போறாங்க. ஆனா டிரைவர் பி கிட்ட போனா உங்களுக்கு வந்துட்டு மனசுல வந்துட்டு பயத்தோட போக வேண்டியதா இருக்கும். ஷார்ப் ரேஷியோ அப்படிங்கிறது நான் ஒரே டெஸ்டினேஷன்ல போறேன், ஒரே டைமுக்கு தானே போறேன், நான் ஏன் பயத்தோட போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு நம்பர் தான். வேல்யூ ஹையா இருந்தா பெட்டர் பீஸ் ஆஃப் மைண்டுன்னு அர்த்தம். இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இந்த சார்ட்டை பாருங்க. வேலுவோட போர்ட்ஃபோலியோ ஸ்மூத்தா ஏறி 1.5 லேக்ஸுக்கு ரீச் ஆகுது. முத்துப்பாண்டியோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு மேல ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏறி கீழே போயிட்டு கடைசியில ஒரு 1.5 லேக்ஸ்க்கு ரீச் ஆகிடுது. இப்போ லாஜிக்கை யோசிங்க. 2 பேரும் சம்பாதிச்சது என்னவோ 50,000 தான் ப்ராஃபிட். ஆனா யாரு நிம்மதியா தூங்கியிருப்பா? கண்டிப்பா வேலு தான். முத்துப்பாண்டியோட ஜேர்னில பிபி வந்திருக்கும். இங்க தான் ஷார்ப் ரேஷியோ வருது. ஷார்ப் ரேஷியோ என்ன சொல்லுன்னா, நீ எவ்வளோ ரிட்டர்ன் எடுத்தங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ரிட்டர்னை சம்பாதிச்சங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லும். வேலு வந்துட்டு லோ ரிஸ்க் ஹை ரிட்டர்னு. ஸோ ஷார்ப் ரேஷியோ எப்படி இருக்கும்? ஹையா இருக்கும். முத்துப்பாண்டி ஹை ரிஸ்க் சேம் ரிட்டர்ன். அதனால ஷார்ப் ரேஷியோ எப்படி இருக்கும்? லோவா இருக்கும். ஸோ ஷார்ப் ரேஷியோ ஹையா இருந்தா உங்க ஜேர்னி ஸ்மூத்தா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்பர் 2, ஷார்டினோ ரேஷியோ. ஷார்ப் ரேஷியோல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. உங்க ஸ்டாக் ராக்கெட் மாதிரி மேலே போனாலும் இந்த லைன் சி மாதிரி ஷார்ப் ரேஷியோ அதுக்கும் பயப்படும். ஆனா நமக்கு பிரைஸ் மேலே போனா பயம் கிடையாது, சந்தோஷம் தானே. அங்கதான் சார்டினோ ரேஷியோ வரும். சார்டினோ என்ன சொல்லும் அப்படின்னா, கீழே விழுவேங்கிற பயம் மட்டும்தான் எனக்கு இருக்கு, மேலே போனா ஓகே. உங்க ரிட்டர்ன்ஸ் எப்பெல்லாம் நெகட்டிவா போகுதோ அதை மட்டும் வச்சு ரிஸ்க் கால்குலேட் பண்ணும். இதுவும் ஹையர் த பெட்டர். ஸோ ஸ்டாக் மேலே போகும்போது ஷார்ப் ரேஷியோ கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனால் சார்டினோ ரேஷியோ கன்ஃபியூஸ் ஆகாது. உங்களுக்கு குட் வாலட்டிலிட்டி வேணும்னா சார்டினோவை பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ராடவுன்.
drawdown அப்படிங்கிறது the percentage drop from the peak. அதாவது நீங்க வாங்குன ஸ்டாக் வந்துட்டு உச்சத்துல இருக்கு அப்படின்னா அந்த உச்சத்துல இருந்து பள்ளத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துட்டு டிராப் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் drawdown அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க, அது ஆல் டைம் ஹை 100 ருபீஸ்ல இருக்கு. அதே வருஷத்துல 50 ருபீஸ் கம்மி ஆகிடுது. ஸோ drawdown 50%. இன் அதர் வேர்ட்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோ டாப்ல இருந்தா எவ்வளோ கீழே விழுந்திருக்குன்னு பாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது 80K ஆச்சுன்னா 20% drawdown. drawdown எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ நல்லது. அடுத்து ஃபைனலா கோரிலேஷன். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவை ப்ரொடெக்ட் பண்ண நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க போய் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோன்னு 3 ஐடி ஸ்டாக் வாங்கினா அது டைவர்சிஃபிகேஷன் கிடையாது. ஏன்? ஐடி செக்டார் கீழே விழுந்தா 3 சேர்ந்து கீழே விழும். இதுதான் பாசிட்டிவ் கோரிலேஷன். நீயும் நானும் ஒண்ணு. உண்மையான சேஃப்டி வேணும்னா நெகட்டிவ் கோரிலேஷன் வேணும். எக்ஸாம்பிள், ஈக்விட்டி மார்க்கெட் கீழே விழுகிற போது கோல்டு பிரைஸ் மேலே போகும். அதுதான் எலியும் பூனையும் மாதிரி இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக்ஸ் ஒண்ணுக்கொன்னு சம்மந்தம் இல்லாம இருந்தாதான் ஒருத்தர் விழும்போது இன்னொருத்தர் காப்பாத்துவாங்க. சரி, இப்போ டேர்ம்ஸ்லாம் நோட் பண்ணியாச்சா? காட் அப், யுவர் ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் 50% லாஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த ட்ரேட்ல 50% ப்ராஃபிட் எடுத்து ரெக்கவர் பண்ணிடுவேன்னு. அது மேத்தமெட்டிக்கலாவே தப்பு. லெட்ஸ் லுக் அட் த மேத் ஆஃப் லாஸ். யூ ஹேவ் 100 ருபீஸ், மார்க்கெட் கிராசஸ் 50%, யூ ஹேவ் 50 லெஃப்ட். இப்போ திரும்ப 100க்கு போக நீங்க எவ்வளவு கெயின் பண்ணணும்? 50 கெயின் பண்ணணும். 50ல இருந்து 100 போகணும்னா நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் க்ரோ ஆகணும்? 50%? கிடையாது. யூ நீட் 100% growth. ஒரு அடி வாங்கினா திரும்பி எந்திரிக்க உங்களுக்கு டபுள் எனர்ஜி தேவை. அதனாலதான் வாரன் பஃபெட்டோட ரூல் நம்பர் 1, நெவர் லூஸ் மணி. ரூல் நம்பர் 2, நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. சின்ன லாஸ் ஓகே, பெரிய லாஸ் யூஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ எப்படி அடி வாங்காம இருக்கிறது? சிம்பிள் இன்ஜினியரிங் பிரின்சிபல், டிஸ்ட்ரிபியூட் த லோடு. நீங்க ஒரு பிரிட்ஜ் கட்டும்போது ஒரே ஒரு பில்லரை நம்பி கட்டுவீங்களா? இல்ல அப்போ ஏன் உங்க லைஃப் சேவிங்ஸை ஃபுல்லா ஒரு அசெட் மேல போடுறீங்க? நமக்கு தேவை ஒரு டீம், அதாவது போர்ட்ஃபோலியோ. ஈக்விட்டி பாக்ஸிங்ல பஞ்ச் அண்ட் கிக்ஸ் மாதிரி, கோல்டன் பாண்ட்ஸ் காட் மாதிரி. டிஃபெண்ட் பண்றதுக்கும் சாக் அப்சர்வ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். அது எப்படி சாக் அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கறதானே கேக்குறீங்க? நல்லா தெரியுது, வாங்க டேட்டாவோட சொல்றேன். சரி, இப்போ மார்க்கெட்ல நமக்கான போர்ட்ஃபோலியோவை வித் சாக் அப்சர்ப்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாமா? நான் டெவலப் பண்ண ஒரு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் டூல் இது. நான் டியூரேஷன் 10 இயர்ஸ் செட் பண்ணியிருக்கேன். அசட்ஸ் 4 செலக்ட் பண்ணியிருக்கேன் டிஃபால்ட்டா. டோட்டலா ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம், இன்க்ளூடிங் 1 பாண்ட். பாண்ட்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பாண்ட் எடுத்திருக்கேன். ரிஸ்க் இல்லாத பாண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதை பத்தி நாம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அடுத்து ரிஸ்க் சூஸ் பண்றேன். கன்சர்வேட்டிவ், மாடரேட் அண்ட் அக்ரெசிவ்னு 3 டைப் இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஃபைனலா வந்துட்டு அனலைஸ் அண்ட் ஆப்டிமைஸ் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு கிளிக் பண்றேன். டடா, உங்களுக்கு இப்போ சில நம்பர்ஸ் தெரியுதா? நம்ம முன்னாடி பேசின டேர்ம்ஸ் படி கோல்டு உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் தருது பாத்தீங்களா? என்ன ஷார்ப் ரேஷியோ, சார்டினோ அப்படிலாம் பாத்தீங்க அப்படின்னா கோல்டுக்கு தான் ஹையா இருக்கு. மேக்ஸ் டிரா டவுன் காலமா பாருங்க. மார்க்கெட் கிராஸ் ஆகும்போது ஈக்விட்டி எவ்வளவு விழுந்திருக்கு, ஆனா கோல்டு எவ்வளவு ஸ்டேபிளா இருக்குன்னு பாருங்க. அதுக்குன்னு கோல்டு தான் அல்டிமேட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதை வச்சுக்கிட்டு எப்படி நான் வந்துட்டு என்னோட போர்ட்ஃபோலியோவை ஸ்பிளிட் அப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கதான் இந்த ரிஸ்க் கேட்டகரி உள்ள வருது. கன்சர்வேட்டிவ் அப்படின்னா எனக்கு தூக்கம் முக்கியம், பெரிய லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, கேபிட்டல் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நாம ஹெவியா வந்துட்டு கோல்டுல அலோகேஷன் பண்ணிக்கலாம், பாண்ட்ஸ்ல அலோகேஷன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. அடுத்து மாடரேட், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் ஆனா விழுந்து தாங்க சோஃபா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். லைக் ஒரு குஷன் மாதிரி. எக்ஸாம்பிள், மிக்ஸ் ஆஃப் நிஃப்டி, கோல்டு, பாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அக்ராஸ் த அசட்ஸ்ல வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு அக்ரெசிவ், யாராயிரு எவனாயிரு, ரிஸ்க் எடுக்க நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியா வந்துட்டு நிஃப்டி ஆர் ஈக்விட்டி ரிலேட்டடா நம்ம வந்துட்டு உள்ள இறங்கிடுவோம். இப்போ நீங்க நான் கன்சர்வேட்டிவ் வேலுப்பா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, எனக்கு தூக்கம் தான் முக்கியம் அப்படின்னா டூல்ல எப்படி ஸ்பிளிட் அப் இருக்குன்னு பாருங்க. கோல்டு, பாண்டு, நிஃப்டின்னு காட்டுதா? நீங்க நோட் பண்ண வேண்டியது ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்ல, கூடவே ஸ்டெபிலிட்டியும் சேர்த்து. அப்படி பார்க்கும்போது யூ கேன் see the இயர் ஆன் இயர் ரிட்டர்ன்ஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டரி. இதை நாம கொஞ்சம் டீப்பா சார்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சார்ட் ரீபேஸ்டு டு 100. இது என்ன ரீபேஸ் டு 100?
மேத்தமெட்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 24 பாயிண்ட்ஸ்ல இருக்கு, கோல்டு கிராமுக்கு 6000 ரூபாயில இருக்கு அப்படின்னா ரெண்டு வேற வேற ஸ்கேல், கம்பேர் பண்ண முடியாது. ஸோ எல்லா அசட்டும் ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் வந்துட்டு நம்மளால கம்பேர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது நிஃப்டி தான் ஆல்வேஸ் பெட்டர் பெர்ஃபார்மிங்கா இருக்கு. ஆனா ரீசெண்ட் இயர்ஸ்ல கோல்டு கேட்சப் பண்ணிடுச்சு பாத்தீங்களா, அதனால தான் வேலு விசஸ் முத்துப்பாண்டி கான்செப்ட் சொன்னல, அது இங்க உங்களுக்கு மேட்ச் ஆகுது பாருங்க. ஓகே, இதுக்கப்புறம் நாம நெக்ஸ்ட் டெய்லி ரிட்டர்ன்ஸ் சார்ட்டை பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டியை வச்சு பார்க்கும்போது கிராஸ்ல -10% வரைக்கும் கீழே போயிருக்கான். கொரோனா டைம்ல அந்த மாதிரி ஆயிருக்கு. கோல்டை பார்த்தா பெரிய சேஞ்ச் தெரியல. சில்வர் பொறுத்தவரை பிஹேவியர் சிமிலர் டு நிஃப்டி. அண்ட் ஃபைனலா நீங்க பாக்குறது டிராடவுன். நாம கோல்டன் நிஃப்டியை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வி லூஸ் ஃப்ரம் த பீக் அப்படின்னு நம்ம டிராடவுனை பத்தி முன்னாடியே பேசணும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது இங்க ரிசல்ட்ஸை பாருங்க. பேஸ்ட் ஆன் ஹிஸ்டரி, எப்பெல்லாம் நிஃப்டி நெகட்டிவா போயிருக்கானோ கோல்டு மேல நோக்கி போறான், எப்பெல்லாம் கோல்டு கீழே நோக்கி போறானோ நிஃப்டி மேல போயிருக்கான். ஈவன் தோ கோல்டு கீழே போனாலும் நிஃப்டி அளவு லாஸ் கொடுக்கல. அதனாலதான் இதை என்ன சொல்றோம், அப்சார்பர்னு சொல்றோம். ஸோ பேசிக்கா உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி தான் பர்சன்டேஜ் ஸ்பிளிட் அப் வேரி ஆகும், அவ்வளோதான். மாடரேட்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேஷன்ஸ் ஆன் வாலடைல் மார்க்கெட் ஸ்பிளிட் அப்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தி வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே சமயம் ரிஸ்க் ஜாஸ்தியானா ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மாடரேட் சூஸ் பண்றேன், இங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட் காட்டுதா, இப்போ அதே நான் மாடரேட்ல இருந்து அக்ரெசிவ் மாத்துறேன். ஸ்விட்ச் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகுது. இதனால நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, high risk does not always mean high reward. Sometimes it just mean high headache. ஸோ இதை ஒரு நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே எப்படி எனக்கு யூஸ் ஆகும்னு கேட்கலாம். நீங்க எந்த அசெட்ல முதலீடு போட்டாலும் சரி, வெறும் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்காதீங்க. அண்ட் உங்ககிட்ட யாராவது பணம் சம்பாதிக்க ஈஸியான வழின்னு வந்தா இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லாம உள்ளேயே போகாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜேர்னி ஸ்மூத்தா இருக்கா, ஷார்ப் ரேஷியோ. செகண்ட், டவுன் சைட் ரிஸ்க் கம்மியா இருக்கா, சார்டினோ. மூணாவது, மேக்ஸ் லாஸ் எவ்வளோ, டிராடவுன். நாலாவது, ஸ்டாக்ஸ் மிக்ஸ்டா இருக்கா, கோரிலேஷன். இதை செக் பண்ணாலே நீங்க உங்க ஃபியூச்சருக்கு பெட்டர் இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கலாம். அட்வைஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ டு டேக் அ டெசிஷன். இன்னும் சொல்ல போனா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனிஸ்லயே நீங்க இந்த மாதிரி அப்சர்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஒரு எக்ஸ்ட்ரா இன்சைட், இந்த டிராடவுன் இருக்குல்ல, இதை எப்படி நம்ம மார்க்கெட் கிராஸ் அப்போ இன்வெஸ்ட் பண்ண யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு. அண்ட் ஃபைனலா, த லாஸ்ட் ரூல் ஆஃப் டிஃபென்ஸ், ஒன்லி ரிஸ்க் வாட் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ். அடுத்த மாசம் ரெண்ட்டுக்கு வச்சிருந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு வந்துட்டு மார்க்கெட்ல போடக்கூடாது. ஒய்? பிகாஸ் மார்க்கெட் இஸ் மேனிக் டிப்ரெசிவ். சம்டைம்ஸ் இட் கோஸ் கிரேசி. நீங்க ரெண்ட் பணத்தை போட்டு மார்க்கெட் கிராஸ் ஆச்சுன்னா பயத்துல பேனிக் செல் பண்ணிடுவீங்க. எமோஷனல் டிசிஷன்ஸ் எடுத்தா லாஸ் கன்ஃபார்ம். மார்க்கெட்டுக்கு நீங்க கொடுக்குற ரெஸ்பெக்டே ஸ்பேர் மணியை மட்டும் தான் மார்க்கெட்ல யூஸ் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்டு தொட்டு கூட பார்க்க கூடாது. இப்போ ரவுண்ட் 2 கிளியர் பண்ணிட்டோம். டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. மேத் ஆஃப் லாஸ் பார்த்து பயந்துட்டோம். டைவர்சிஃபிகேஷன் சீல் ரெடி பண்ணியாச்சு. ஸ்பேர் மணியை மட்டும் தான் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு முடிவும் எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ரவுண்ட் 1 பேஸ் பண்ணி ஏன் மார்க்கெட்டுக்குள்ள போகணும்னு தெரியும். அண்ட் ரவுண்ட் 2 பேஸ் பண்ணி எதுக்காக சேஃப்டி முக்கியம், மார்க்கெட் கிராஸ் ஆகும்போது எப்படி நம்மளை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ அடுத்து நம்ம கத்துக்க போறது மெக்கானிக்ஸ். ஆக்சுவலா ஒரு ஷேர் எப்படி வாங்குறது, பீஸாக்கும் ஷேருக்கும் என்ன சம்பந்தம், அதுதான் ரவுண்ட் 3 த ஜாப், த மெக்கானிக்ஸ்னு சொல்றோம். கெட் ரெடி டு லேர்ன் அபவுட் ஓனர்ஷிப். இந்த மாதிரி டேட்டா இன்ஃபார்ம்டு ஃபைனான்சியல் பெர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னா கிரீன் சிப்ஸ்க்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க கொஸ்டின்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதையும் அட்ரஸ் பண்ணி வீடியோ போட பார்க்குறோம். ஒரு பாசிட்டிவான டேட்டா பேக்டு குவான்ஸ் கம்யூனிட்டியை தமிழ்ல பில்ட் பண்ணலான்னு நாங்க வந்துட்டு இந்த முயற்சி எடுத்திருக்கோம். See you in the next round.